நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் காஸ்ட் ஃப்ரீங்க. கிராஸ்பிங்கர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெரிய பிராண்ட். லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி, 2 டன், அதில் வந்து இந்த 3 டன் 5 டன் எல்லா கெப்பாசிட்டி நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்லேயே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி வந்துடும். போர் மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 1500 கிலோ வந்து போர் வந்து உள்ளுக்குள்ள தான் மோட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா பொருளை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி செயின் பிளாக் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டன் கெப்பாசிட்டி, 6 டன் கெப்பாசிட்டி, அது போக மார்க்கெட்லேயே எங்கேயும் இல்லாத மாதிரி 20,000 LBS 10 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டியிலேருந்து 10 டன் கெப்பாசிட்டி வரை நம்ம ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரேலையும் இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் வர தேவையான ஐட்டம் தான். சிமெண்ட் பேக் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து 500 கிலோ வரையும் நம்மளால வந்து லிஃப்ட் பண்ண முடியும். ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். 2 வண்டி ஸ்டாண்டு, மிஷின், வண்டி ஒரு செயின், ஸ்பேனர் செட், எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ரிமோட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 49,000 தான் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 30 மீட்டர் ஃபாஸ்ட்ல போகும். 1000 to 2000 யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து 5 HP மோட்டர்ல வருது, ஹை ஸ்பீட் மோட்டர்ல வருது. இப்போ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸுக்கு வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்கு. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா கம்ப்ளீட் A to Z ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க. எங்கே வந்திருக்காங்க நம்ம பிரதர்கிட்ட கேட்டுக்கலாம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி நினைக்கிறேன். நம்ம வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம்னு நினைக்கிறேன். ரொம்ப கேப் விட்டோம். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா நிறைய புது ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் நம்ம ஷாப் பற்றி சொல்லிடுங்க. என் பேர் வந்து அப்துல் சமதுங்கண்ணா. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ். நம்மளோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். மெயின் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட், அதாவது பஸ் ஸ்டாண்ட், உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 100 மீட்டர்லேயே இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட், நம்ம இதை வந்து நம்மளோட ஓல்டு பிரான்ச். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நஞ்சப்பா ரோட்ல காந்திபுரம் மார்க்கெட் ஒரு மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு பிரான்ச். மொத்தம் டோட்டலாக 3 பிரான்ச்சஸ் இருக்கு. நாம வந்து மெயின் எங்க இருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பிரான்ச் சொன்னோம் பார்த்தீங்களா, உக்கடம் நியூ மார்க்கெட்னு சொன்னோம், அங்கதான் இருக்கு. அங்க நம்மளோட வேர் ஹவுஸ் இருக்கு. ஹோல்சேல் ரேட்ல அங்க வந்து என்ன பண்ணிடலாம், பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஷாப்ல என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப்ல மெயினா பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் பண்றோம். லிஃப்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத் கமர்ஷியலும் பண்றோம், நார்மல் லைஃப்ல என்ன லிஃப்டிங்ல தேவைப்படுதோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம டீட்டெயிலா எல்லா வீடியோ வந்து பண்ணிடலாம், காட்டிட்டு. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டா நம்ம போய் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடலாம் பிரதர்? அது நம்ம ஷாப்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவல் செயின் பிளாக் தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டிலேருந்து ஒரு 5 டன் கெப்பாசிட்டி வரையும் வந்துடும். இது வந்து நிறைய குவாலிட்டி வெரைட்டி இருக்கு. நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ஸ்டார்ட் ஆகும் பிரதர். இது வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட் வேரியன்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி, 2 டன், அதில் வந்து இந்த 3 டன் 5 டன் எல்லா கெப்பாசிட்டி நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்லேயே இருக்கும். அதே ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி வந்துடும். டோட்டல் லிஃப்டிங் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஸ்டாண்டர்டாக வந்துடும். 5500 பட்ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டன் கெப்பாசிட்டி, 3 டன், 5 டன் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். எல்லா பொருளுக்குமே வந்து நம்ம வீடியோ ரேட் சொல்லிட்டு போனோம்னா வீடியோ லென்த் ஆயிரும், அதிகமாயிரும். நம்ம நம்பர் வந்து கன்ஃபார்மாக கீழே கொடுத்துருப்போம். அதை வந்து எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கேட்டால் நம்ம வந்து பக்காவா ரேட் கொடுத்துடலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி. இதுக்கு ஹெவி டியூட்டி வந்து இந்த மாடல் போர் மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 1500 கிலோ வந்து போர் வந்து உள்ளுக்குள்ள தான் மோட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா பொருளை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி செயின் பிளாக் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி மாடல். இதோட பேசிக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி 9800 வரும். ஒரு வருஷம் கேரண்டியோடய நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்மள்ட்ட வந்து நிறைய மோட்டர் ஐட்டம் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தது எல்லாமே மேனுவல் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்ட் இருக்கு. மோட்டரைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கரண்ட்லேயே வரும், டிசி கரண்ட்லேயே வரும். அதே ஏசி கரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ்ல வரும். அதே மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 பேஸ் லைன் வந்துடும். சிங்கிள் பேஸ்னா இதில் மாதிரி சிங்கிள் பேஸ் லைன். இதில் வந்து உங்களுக்கு 2 டன் கெப்பாசிட்டி வரும். அதே மாதிரி உங்களுக்கு 1500 கிலோ கெப்பாசிட்டி வரும், 1000 கிலோ கெப்பாசிட்டி, 500 கிலோ கெப்பாசிட்டி நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோ கெப்பாசிட்டியோட பேசிக் பிரைஸ் வந்து 6500 ஆரம்பிச்சு 8500 போகும், 9500 போகும், 10500 நிறைய வெரைட்டியும் அதுலயே போயிட்டே இருக்கும். அதுல 1 டன் கெப்பாசிட்டி எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு வந்து 13000 ஆரம்பிச்சு 15500 போகும், 14500 போகும். இது அதே மாதிரி நிறைய வெரைட்டி போயிட்டே இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிசி கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டர் பிரதர். இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, வீட்டுல இருக்காங்க, அவங்களால தூக்க முடியாது வச்சுங்க, இந்த மாதிரி மிஷின் போட்டு என்ன பண்றாங்க, லிஃப்ட் பண்றாங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் வருது பாத்தீங்களா, அதோட பேக் டோர் வந்து அரௌண்ட் ஒரு 400 கிலோ 450 கிலோ பேக் டோர் வந்துடும், பெரிய லாரியா டோர்லாம். அது இந்த மாதிரி டிசி மோட்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீப்ல பின்ன பொலரோ பிக்கப்ல வந்து ரெக்கவரிக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ரெக்கவரிக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி போடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டன் கெப்பாசிட்டி, 6 டன் கெப்பாசிட்டி, அது போக மார்க்கெட்ல எங்கேயும் இல்லாத மாதிரி 20,000 LBS 10 டன் கெப்பாசிட்டி. மார்க்கெட்ல வந்து ஓப்பன் சேலஞ்ச் சொல்றோம், யார்ட்டையுமே 20 LBS வந்து இருக்காது. ஆமா. அதே போக இன்னும் இதுக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் இன்ஜின் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசிபில எப்படி ஹைட்ராலிக் வந்து பிரஸ்ல அப்படியே ஒர்க் பண்றாங்க, எல்லாம் ஜஸ்ட் லிவர் தான், ஆட்டோமேட்டிக்கா நம்ம லிவர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் வச்சிருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 வருது. இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கவரி பர்பஸ்க்கு. பின்ன வந்து பெரிய பெரிய லாரியில வந்து ஃபுல்லா கூட்ஸ் ஏத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஃபுல்லா பெரிய பெரிய அந்த மரத்தை ஏத்திட்டு வண்டி வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து லாக் ஆச்சுன்னா 2 ஹூக் வந்துடும். இதுல ஹூக்கை போட்டு நம்ம ரிமோட் கண்ட்ரோல்லே பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிரும், ஈஸியா வேலை போயிடும். இங்க பார்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஏசி கரண்ட்ல ஓடக்கூடிய
இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி லைன் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் பார்க்குறோம். இதில் வந்து உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டி வரும், 2 டன், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 டன் கெப்பாசிட்டி வரும். இப்போ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய வேர் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒரு பொருளை வந்து எல்லா கம்பெனிக்கு வந்து பொருள் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதை வந்து லோடிங் பண்ணணும், அன்லோடிங் பண்ணணும். 150 குடோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 அடியில் பொருள் வந்து அன்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இஓடி சிஸ்டம் போடுவோம். ஒரு பொருளை வந்து மேலே ஏற்றுவோம், கீழே இறக்குவோம், லெஃப்ட் ரைட்டு ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா ஆப்ஷனும் பண்ணக்கூடிய மோட்டர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இங்கே வீடியோ ஷோ பண்ண முடியாது, அது வந்து நம்மளோட வேர் ஹவுஸில் இருக்குது. அதே உங்களுக்கு கூட்டி போய் காட்டிடுறேன். இங்கே பார்க்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோடிங் பெல்ட் பிரதர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட். இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம். ஓன் 4 வீலர் வச்சிருக்கீங்களா, வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு தேவைப்படும். இன்கேஸ் அவங்க வெளியே எங்கேயே போகிறாங்க, இன்கேஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, என்ன ஆயிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பெல்ட் ஒன்று இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம், இன்னொருத்தவங்க ஹெல்ப் மூலியமாக நம்ம வண்டியை வந்து அப்படியே டோ பண்ணியே கொண்டு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் கெப்பாசிட்டிலேருந்து 10 டன் கெப்பாசிட்டி வரை நம்ம ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டி வேரியன்ட் ஆகும். வயலட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1 டன் கெப்பாசிட்டி. அதே இந்த கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டன் கெப்பாசிட்டி. எல்லோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டன் கெப்பாசிட்டி. ஆஷ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டன் கெப்பாசிட்டி. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா 5 டன் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு வேரியா போயிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் வந்து 100 பிராண்ட் இருந்தாலும் 100 பிராண்டுக்கும் ஒரே கலர் தான். அதனால வந்து கெப்பாசிட்டி வச்சு யாருனாலும் என்ன பண்ண முடியாது, ஃபார்ஜரி மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்ஸ் லிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. இல்லாட்டி ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ 3வது மாடியில் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. பொருள் உங்களுக்கு வந்து கீழே வரும், அவங்களுக்கு மேலே கொண்டு போக ஸ்டெப்லேயே கொண்டு போக முடியாது. இப்படி வந்து ஒரு கம்பெனினால மினிமம் 500 கிலோ பொருள் தான் வரும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்ஸ் லிஃப்ட் வந்து நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் இது. இதில் வந்து மோட்டரில் வந்து ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் காலியாக இருக்குது பார்த்தீங்களா, ரோப் எதுவும் இல்லை. கஸ்டமருக்கு எத்தனை அடி தேவை, என்ன கஸ்டமைஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ரோப்பு நம்ம இதிலே போட்டு கொடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு 1000 கிலோ கெப்பாசிட்டியான மோட்ரு. இதில் வந்து 2000 கிலோ வரும், 3000 கிலோ வரும், 5000 கிலோ வரும். என்ன ஒன்று நம்ம ரெடி ஸ்டாக்லேயே இருக்குது. எல்லா பொருளும் நம்மளால இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. இப்போ இந்த ஒவ்வொரு ட்ரேலையும் இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங்க்கு வர தேவையான ஐட்டம் தான். லிஃப்டிங்க்கு வந்து என்னென்ன தேவையோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரிங் இருக்குது, ஸ்னாப் ஊக்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கொக்கி, என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம காட்டிட்டு இருந்தால் வச்சுக்கோங்க, வீடியோ வந்து லென்த்தியாக போயிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளான விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிரதர் என்ன பிரதர் எல்லா பக்கம் கிராஸ் பீன் போட்டிருக்கீங்க, டிஷர்ட்டும் கிராஸ் பீன் வேர் பண்ணியிருக்கீங்க. சார் இப்போ இது என்ன கேட்டிங்கன்னா நம்மளோட மெயினாக பண்ணக்கூடிய பிராண்ட் பிரதர். இந்த பிராண்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியஸ் டீலராக இருக்கும். அரௌண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து தமிழ்நாடு ஆகட்டும், கேரளா ஆகட்டும், கர்நாடகா, அதுபோக ஆந்திரா, இந்த 4 ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து இந்த மெட்டீரியல் டீலர்ஷிப் எடுத்து வச்சிருக்கோம். கடையில் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா உங்க கிராஸ் பீ தான் இருக்கும். இது உங்க கிராஸ் பீ செயின் பிளாக் தான். கிராஸ் பீயோட மெயின் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ங்கிற கம்பெனி. ஆர்எம்எஸ்ங்கிற கம்பெனி தான் அந்த கிராஸ் பீங்கிறது பாருங்க. அதோட கேட்டலாக் காட்டுறோம் பாருங்க. அண்ட் ஆர்எம்எஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் கிராஸ் பீ. அதில் வந்து அதோட மெயின் ப்ராடக்ட் வந்து கிராஸ் பீ. அந்த கம்பெனி நேம்ல என்ன பண்ண செயின் பிளாக் வருது. இப்போ அதான் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களோட டிஷர்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க வந்து மெயினாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோட் பண்ணுறங்காட்டிக்கு அந்த டிஷர்ட் நம்ம போட்டிருக்கோம். கிராஸ் பீங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெரிய பிராண்ட் வருது. லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம இந்த பிராண்ட் பண்ண தொடங்கி அரௌண்ட் வந்து ஒரு 10 வருஷமா இந்த பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் சர்வீஸும் கிடைக்கும், ஸ்பேரும் கிடைக்கும். இந்தியாவில் வந்து எந்த பிராண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அபிஷியல் ஆப் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோர்லேயே வந்து இந்த பிராண்டட் ஆப் கிடைக்கும். நீங்கள் வந்து அதே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்களா, ஆண்ட்ராய்டு, ஆமாம் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். பாருங்க கிராஸ் பீ இந்தியாங்கிற ஆப். இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரு, நேம் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா போதும், என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அது எல்லா மெட்டீரியல் அது வந்துடும். உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நீங்கள் டேரெக்டாக எங்கிட்ட வாங்கணுமா, இல்லை அதுலேயே உங்களுக்கு ரேட் போட்டிருக்கோம். அதில் ரேட் பாருங்க, அதே மாதிரி ரேட் எங்கிட்ட கம்மியாக இருந்து எங்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து அஃபிஷியலாக சொல்கிறேன், 100க்கு 100 இதை ஆப் வீடு நம்ம வந்து ரேட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக உங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இது என்ன எக்யூப்மெண்ட்? இது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஆயிஸ்ட், சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரோப் ஆயிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் சிங்கிள் ஃபேஸ் வரும், 3 ஃபேஸ் வரும். நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இருக்குன்னா சிங்கிள் ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியே காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்டு ரிமோட் வரும் சார். மொத்தம் 3 சுவிட்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டனு, அப் பட்டனு, டவுன் பட்டனு. இந்த ஸ்டாப்பர் பட்டன் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லேத் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 400 கிலோ பொருளை வந்து லேத்தில் ஏற்றணும். இந்த மாதிரி மிஷின் போட்டாலே போதும், அவங்க 4 5 பேர் வந்து என்ன பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி செயின் பிளாக்ல போட்டிருப்பாங்க. அது வந்து அதுக்கும் ஈஸியாக ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மீட்டர் ஸ்பீட் வரையும் இது வந்து போயிடும். டோட்டலாக வந்து 65 அடி ரோப் வந்து இதிலே வந்துடும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒர்க் ஷாப் வந்து 3ஆம் மாடியில் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனாக வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இது ஸ்டாப்பர் பட்டனு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அப் ஒர்க் ஆகாது, டவுன் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்டன் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெரிய டேமேஜஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே கூட்ஸ் ஏற்றக்கூடிய மெட்டீரியல். 500 கிலோ பொருளை வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த வீல் பேரில் வந்து லோட் பண்ணிட்டு செங்கல், மணல், இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் ஈஸியாக, ஆமாம் சிமெண்ட் பேக், அது எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து 500 கிலோ வரையும் நம்மளால் வந்து லிஃப்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தள்ளு வண்டி கொடுத்துருவோம். வண்டி கூட ஒரு செயின் வந்துடும். ஹூக் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஹூக் தான் வரப்போகுது, சரிங்களா. உங்களுக்கு பொருள் மேலே வரும்போது உங்களுக்கு இந்த ஹூக் தான் ரொட்டேட் ஆகுமே தவிர ரோப்புக்கு வந்து என்ன டேமேஜும் வராது. இந்தியன் பிராண்டில் மட்டும் இந்த மாதிரி ஹூக் வந்து ரொட்டேட் டைப் வந்து
கொடுப்பாங்க. ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் கோர் ரோப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோப்புக்குள்ள வந்து எந்த கயிறு வராது. மார்க்கெட்டில் வந்து நிறைய ரோப் வந்து உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து உள்ள கயிறு கொடுத்துருப்பாங்க. ஆனால் லிஃப்டிங்க்கு வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியாது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது எல்லா பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, 3 HP சிங்கிள் ஃபேஸில் வரக்கூடிய மிஷின் வந்துடும். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனில் 3 HP மோட்டர் பியூர் காப்பர் வைண்டிங்கில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மோட்டர் ஹீட் ஆனாலும் ஹீட்டை வந்து ஈஸியாக அந்த ஃபேன் மூலியமாக வெளியே கொண்டு போயிடும். இது போக தான் 3வது ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபேன் ஒன்று வருது. இப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அதுக்குண்டான டிஸ்பிளே நம்ம இதிலே கொடுத்துருக்கோம். என்ன வோல்டேஜ் மிஷின் ரன் ஆகும் நம்ம இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக் பார்த்தீங்கன்னா 230 255 வரை என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளட்ச் டைப் மாடல்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணி இன் கேஸ் வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு, லோடு வந்து பிட்வீனில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லிவரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே அதான் ஈஸியாக இறக்கிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம வந்து லோட் பண்ணும்போது வீல் பேரை ஃபுல் லோட் பண்ணிட்டோம், மேலே போய் அன்லோடு பண்ணிட்டோம், அந்த வண்டியை கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரிமோட்டில் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லிவர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இறக்கிக்கலாம். ரிமோட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டனு, அப்பு பட்டனு, டவுன் பட்டனு. இந்த பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்பு ஒர்க் ஆகும், டவுன் ஒர்க் ஆகாது. பொருள் மேலே ஏற்றுறாங்க, அன்லோட் பண்ணும்போது நம்ம தெரியாமல் அமுத்திட்டோம் வச்சுக்கோங்க, ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிமோட் பட்டனை வந்து அமுத்தினா போதும், உங்களுக்கு வந்து மேலே கீழே ஓடாது. இப்போ இது கூட நம்ம என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 2 வீல் பேரோ லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு செயின், 500 லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டு, 500 லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட்ரு, ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணக்கூடிய 2 ஸ்பேனர் செட் அதிலே வந்துடும், நெட்டு போல்ட்டு வந்துடும், எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ரிமோட். நான் வந்து மோட்டர் சப்ளை பண்ணும்போது ஒரு ரிமோட் கொடுத்தா எனக்கு வேலை முடிஞ்சுது. நாளைக்கு யூஸ் பண்ண போகிற இடத்துல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ரிமோட் வந்து எங்கேயும் வெளியே எங்கேயும் உங்களால் போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் வந்து இன்னும் அட்வான்ஸாகவே உங்கள் ரிமோட் வந்து கொடுத்துறேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வரையும் சேல் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட வந்து 550 ரூபா நமக்கு வர காஸ்ட்டில் அப்படியே கொடுத்துறோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட் ஆகும். யார் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேன், நான் உண்மையாக சொல்கிறேன். ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ தேவை அது மட்டும் வச்சிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் முடிஞ்சது. அதுபோக ரிமோட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுனா உங்களுக்கு போகும். அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பேர் போய் முன்னாடியே கொடுத்துறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 மீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும், அதாவது 50 அடி வரையும் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டில் போகும். இதே மாடல் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மாடல் இருக்குது, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் ஃபாஸ்ட் போகும். அது ஹை ஸ்பீட் மாடல் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், நார்மல் ஸ்பீட் ஒர்க் பண்ணி காட்டிடுறேன். இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? அது இப்போ இந்த ப்ரைஸ் டோட்டல் செட் அப்படியே எடுத்தாங்கன்னா 49,000 ரூபா வந்து 2 வண்டி, ஸ்டாண்டு, மிஷின், வண்டி ஒரு செயின், ஸ்பேனர் செட், எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ரிமோட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 49,000 ரூபா தான் வருது. இதே ப்ரைஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா வந்து 70,000 வரை விற்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. அதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 1000 வந்து எல்லா டீலர்ஸ்லையும் வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து 1000 to 2000 யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து மாடல் தான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் யாட்டி இருக்காது, நம்ம தான் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒர்க் பண்ணியே காட்டிடுறோம் பாருங்க. இப்போ இது பாருங்க, அதே மாதிரி ரிமோட்டில் 3 ஆப்ஷன் வந்துடும், அப்பு பட்டனு, டவுன் பட்டன். நாங்கள் ஒர்க் பண்ணி காட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 30 மீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து 500 to 1000 யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா 3 HP சிங்கிள் ஃபேஸில் வரும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 1000 to 2000 யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து 5 HP மோட்டரில் வருது, ஹை ஸ்பீட் மோட்டரில் வருது. ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 30 மீட்டர் வரை என்ன பண்ணுவோம், இது வந்து ஃபாஸ்ட்டில் போகும். இதில் வந்து ரோப் வந்து இப்போதைக்கு வந்து 40 மீட்டர் வரை லோட் பண்ணியிருக்கோம். இது அதிகபட்சம் 100 மீட்டர் வரை என்ன பண்ணலாம், நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியே கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷன் வந்தது, வோல்டேஜ் டிஸ்பிளே இதிலே வந்துடும். ரோப் வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஜம்ப் ஆகாமல் வந்து கைட் ரோலர் கொடுத்துருவோம். இந்த கைட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மோட்டரில் மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி லோடில் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ரோப் வந்து வெளியே ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மல் மோட்டரில் வந்து அப்படி ஆகாது. 2000 மோட்டரில் வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்க என்ன பண்ணிக்கோ கைடு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லிவர் லோடை வந்து ரிலீஸ் பண்ணி கீழே இறக்கிக்கலாம். கொஞ்சம் வீல் பேரில் வச்சு ஏற்றுறாங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த லிவர் நம்ம யூஸ் எடுத்துகிட்டே வச்சுங்க, இது இன்னில் தான் மோட்டர் போகாது பாருங்க, ஏன்னா ரோப் ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இது வந்து 4 வீலர் கிளச்சு வருது பார்த்தீங்களா, சேம் அதே கிளச்சு தான். வேறு இங்கே வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம், இங்கே இல்லாமல் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப்பில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30% தான் வந்து 30 தான் காட்டியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வெரைட்டியெல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஓன் யூடியூப் சேனலே இருக்குது. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா லிஃப்டிங் சொல்யூஷன் நேம் இருக்குது. நான் வந்து கீழே அதை கொடுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு என்னென்ன ஸ்பெக்கு எப்படி ஒர்க் ஆகும் எல்லா டீட்டெயில் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்தாலும் வந்து பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸுக்கு வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு வந்து இப்போ 300 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து எனக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் 1 டேல வந்து டெலிவரி கொடுத்துடலாம். 1 டேல கொடுத்துடலாம். இப்போ வந்து அரௌண்ட் இந்த சென்னை சைடில் வந்து 400 கிலோமீட்டர் வந்துருக்கு, 450 கிலோமீட்டர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 days ஆகும். நம்ம வந்து வீடியோக்கு வேண்டி ஒரு நாள் சொல்லிட்டு கஸ்டமர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பொருள் போகாட்டி வச்சுங்க, அது வந்து நம்ம மேலே வந்து பேட் இமேஜ் ஆயிடும். கண்டிப்பாக என்ன இருக்கு ஓப்பனாக சொல்கிறேன். சென்னை சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது எல்லா டிரான்ஸ்போர்ட் போகாம கேட்டால் இல்லை, எல்லா பக்கம் அது அவைலபிளாக இருக்காது. இந்த மேட்டூர் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்போர்ட் ஒரு நாள் அவங்க கொடுக்குறாங்க, முடியாத பட்சத்துக்கு என்ன 1.5 நாள் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த லேபர் ப்ராப்ளம் அதெல்லாம் ஆகும்போது
போது நம்ம சொல்கிற டைமிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகே, அதான் அவங்க ஓப்பனாகவே இது பண்ணி போய் சொல்லிடுறேன். ஓகே, வந்து 300 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள வந்து எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் ஒரு நாள் வந்து கம்பல்சரி வந்து டெலிவரி போயிடும். ஓகே. இந்த 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் போகும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் 100க்கு 100 நம்ம என்ன பண்ணிடுவோம், பொருள் வந்து சப்ளை ஆயிரும். இன்னைக்கு பணம் போட்டாங்களா அவங்களுக்கு இன்னைக்கு 100க்கு 100 புக்கிங் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ஜிஎஸ்டி நம்பர் இருக்குல்ல, ஜிஎஸ்டி அடிச்சு விட்டுருவாங்க, வாட்ஸ்அப் பில்லாவே போயிடும். அது போக எல்லா நம்பர்னு ஒரு காப்பி இருக்கு. நம்ம புக்கிங் பண்ணா எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் எல்லா நம்பர் கொடுப்பாங்க. அந்த காப்பி என்ன பண்ணிடுவோம், அவங்க கொடுத்துருவோம். நம்ம புக்கிங் பண்ணாமல் 2 நாள் டைம் சொல்றது இல்லை. இன்னைக்கு பணம் போடுறாங்களா அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் நம்பரில் போயிடும். ஜிஎஸ்டி போக புக்கிங் பண்ண ஸ்லிப் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு புக்கிங் பசங்க கிளம்புவாங்க. 9 10 மணிக்கு நமக்கு வாட்ஸ்அப் எல்லா ஃபோட்டோஸ் வரும். ஓகே, அப்போ அனுப்பிச்சு விட்டுறோம். இப்போ கமர்ஷியலாக எடுக்கிறவங்களுக்கு பல்காக கேட்பாங்களா, அவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பல்காக கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சொன்ன ப்ரைஸே கிடையாது. ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரி ரீட்டைல் கவுண்டரில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜிஎஸ்டி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து கால் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம் அவங்க வந்து கமர்ஷியலில் எல்லாமே பண்ணுறாங்கன்னா ரேட் வந்து இதை விட வந்து உங்களுக்கு வந்து 40% ரேட் வந்து இதுலேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஆனால் அவங்களோட குவான்டிட்டி வந்து பல்க் குவான்டிட்டியாக இருக்கும். ஒரு பீஸ் 2 பீஸ்னா வந்து நம்ம வந்து இப்போ சொன்னதே பெஸ்ட் ரேட்டாக கொடுத்துருக்கேன், ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துருக்கேன். அவங்க இதுக்கும் வந்து பெஸ்ட் ரேட் கேட்கும்போது அவங்க வந்து அவங்க குவான்டிட்டி வந்து பல்காக கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து இந்த ஷிப்பிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா காசு வாங்குவாங்க. இப்போ நம்ம வேர் ஹவுஸில் இருந்து புக்கிங் ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம எந்த காஸ்ட்டுமே வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி பேக்கிங் காஸ்ட்டும் ஷிப்பிங் காஸ்ட்டும் எதுவும் வாங்குறது கிடையாது. அந்தந்த டிரான்ஸ்போர்ட்டுகள் இருந்து அந்தந்த ஊர்களுக்கு பொருள் வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் அவங்க கொடுத்தாலே டெலிவரி டைம் மட்டும் கொடுத்து. ஏன்னா எனக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்கு, நான் என்ன பண்ணிடுவேன் இங்கேருந்து லோடு ஒட்டுக்கா ஒரே ஆட்டால ஏற்றிட்டு போய் அங்கே போய் நான் இறக்கி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து மேன் பவர் வந்து இருந்தால் நமக்கு வந்து காஸ்ட் ஆகுது, அதை நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, அதுபோக வந்து வீடியோ பார்த்து கேட்கக்கூடியவங்க வந்து வித்தவுட் பில் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. மார்க்கெட்டில் என்ன எப்படி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து பக்கா உடன் பாக்ஸ் பேக்கிங்கில் வரும். நீங்கள் வந்து பாக்ஸோட எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்பாங்க, பாக்ஸ் இல்லாட்டி ஜிஎஸ்டி தேவையில்லை, பாலி கவரில் போட்டு தரோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து சேஃப்டி கிடையாது. நாளைக்கு எல்லாமே மோட்டர் ஐட்டம் தான். நான் வந்து கேரண்டி சொல்கிறேன், கேஸ் அதில் ஏதாவது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஜிஎஸ்டி பில்லோட வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டி தான் பண்ணுறேன். வீடியோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, வித்தவுட் பில்லு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரிஸ்க் தான். அவங்களுக்கு வந்து வித் பில்லு ப்ரூஃபோட வாங்கிட்டாங்கன்னா எனக்கு அந்த டேட்டா இருக்கும். ஆமாம், இப்போ வந்து அந்த டேட்டா வச்சு நான் வந்து என்னோட கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து கிளைம் பண்ண முடியும். வித்தவுட் பில்ல பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க், எனக்கு ரிஸ்க். அதனால் வீடியோவில் பார்த்து கேட்கக்கூடியவங்க வித்தவுட் பில்லு கேட்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. வித் பில் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மெட்டீரியலுக்கும் கேரண்டி, லைஃப் டைம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். என்ன ஸ்பேர் மாற்றினாலும் அதுக்கு என்ன ஸ்பேர் போக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மோட்டர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி மாற்ற மாதிரி இருந்தால் 2 மணி நேரம் ஆயிரும். சரி, அதுக்கு எனக்கு எந்த காஸ்ட்டு தேவையில்லை. உள்ளுக்குள்ள ஒரு கீர் போயிருச்சு, அவங்களுக்கு சொல்லுவேன் சார் இந்த மாதிரி கீர் போயிருக்கு, கீருக்கு இன்னும் சார்ஜ் மட்டும் கொடுங்க, சர்வீஸ் காஸ்ட் வேண்டாம். 1 இயர் இல்லை, உங்க 30 வருஷம் யூஸ் பண்ணா 40 வருஷம் பண்ணாலும் சரி, சர்வீஸ் காஸ்ட் நம்மள்ட்ட வந்து எந்த கஷ்டமே இல்லை. உங்களோட வீடியோக்கு வேண்டி ஸ்பெஷலாக வந்து இது வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் காஸ்ட் ஃப்ரீங்க. அது ஸ்பேருக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் வீடியோ மென்ஷன் பண்ணி வந்தாங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பிரதர்.